நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க. நீங்க யாருங்க? அப்பாங்களா? மாமே. ஆமாங்க. பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 முறவாசல் இருக்குதானுங்க செய்யும். நீங்க எத்தனாவது முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மடியில மகேஸ்வரியா உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவன் நானு. ஓ ஆசாரிங்களா? என்னடா இது? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எறாத. என்ன இது? ஹை ஆப்பிள். மாங்காயா? சரி மாங்கா. கரெக்ட். இது என்ன? ஆடா சக்கரைங்க. சாம்பல்னு சொல்லி தொலையா. சரி சாம்பல்யா. இங்க பார், நீ பார்க்க வந்தே அந்த பொண்ணு, ஆ. அந்த பொண்ணு விரும்பி விடாம திங்கிறது ரெண்டையும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுகாம இருக்கிறான்னு அர்த்தம். அது வெய்ய காலமா இருக்கறனால கொஞ்சம் தண்ணி பஞ்சமா இருக்குங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறேன். அதுல குடும்பத்தோட குளிச்சு கும்மி அடிக்கிட்டு. நீ அவளை குளிப்பாட்டுறது இருக்கட்டும், ஏற்கனவே அவளை ஒருத்தன் குளிப்பாட்டி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். 3 மாச கர்ப்பம். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஐயோ 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 அம்மா அம்மா. என்ன விட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிட்டு. தேடிக்கிறியா? ஆமாங்க. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க.